நம்ம இப்போ சி ப்ரோக்ராமை ஆட் டு வேல்யூஸ் சம் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 2 வேல்யூஸை வந்து ஆட் பண்ணால் சம்ங்கிற வேல்யூவில் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஆட் டு இன்டிஜர்ஸ் அந்த ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹெட்டர் ஃபைல் என்னன்னா /include standard input output .h இது லைப்ரரி ஃபங்க்ஷன். இது கொடுத்த அப்புறம் இன்ட் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ்லேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இன்டீஜரில் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்பர் 1, நம்பர் 2, சம். அடுத்தது பார்த்தோம்னா printf ஃபங்க்ஷனில் enter the 2 integers. printf ஃபங்க்ஷன் எதுக்காக கால் பண்ணுறோம்னா இன்புட் வந்து நம்ம யூசர்ட்டேருந்து கேட்டு வாங்கிறதுக்காக. scanf ஃபங்க்ஷன் எதுக்காகனா ரீட் த இன்புட், அந்த இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கான scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். %d வந்து டெசிமல் இன்டீஜர், அந்த இன்டீஜர் வந்து டெசிமலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஆம்பர்சன் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்பர் 1 நம்பர் 2ஓட அட்ரஸை லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆம்பர்சன் கொடுத்துருக்கோம். சம்முங்கிற வேல்யூவை வந்து அடுத்தது ப்ராசஸ் என்னன்னா sum is equal to நம்பர் 1 + நம்பர் 2 அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சம்முங்கிற வேல்யூவில் நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் வர்ற ஆன்சரை சம்முங்கிறதுல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து டிஸ்பிளே த ரிசல்ட் எப்படின்னா printf ஃபங்க்ஷனில் சம்மு %d டெசிமல் இன்டீஜராக இருக்கணும், நியூ லைனில் இருக்கணும். சம்முங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டன் 0 வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் எந்த ப்ராசஸும் கிடையாது, அதனால வந்து நீங்கள் இதோட ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கெல்லாம் ரிட்டன் 0. அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் போட்டு முடிச்சுக்கிறோம். இதற்கு இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் கேட்கும். enter 2 integers, நம்பர் 5, அப்புறம் ஸ்பேஸ் விட்டு 6 கொடுத்துருக்கோம். இப்போ என்டர் பண்ணோம்னா 11, சம்மோட ஆன்சர் வந்து 11 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னு ஆன்சர் வரும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து இன்டீஜர்னு கொடுத்ததால நம்ம வந்து இன்டீஜரில் தான் 2 வேல்யூ கொடுக்க முடியும், 5, 6ன்னு. அதுவே நம்ம ஃப்ளோட்டிங்கில் வேணும்னா அதாவது டெசிமல் பாயிண்ட் நம்பர் வந்து டெசிமல் பாயிண்டில் வேணும்னா நம்ம ஃப்ளோட்டிங்கில் கொடுக்கணும். ஃப்ளோட்டிங்கில் வேணும்னா ஃப்ளோட் பாயிண்டில் டாட் வச்சு அது மாதிரி வேணும்னா பாயிண்ட் வச்சு வேணும்னா நம்ம வந்து ஃப்ளோட்டோட வேரியபிளையும் அதோட வேரியபிளுக்கான டேட்டா டைப்பையும் டிக்ளேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ளோட்டில் மாற்றியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ enter the 2 நம்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. 4.5, 6.7 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதோட 6.7 அப்படின்னு கொடுக்குறோம். இதோட இருந்ததுன்னா 11.122000ன்னு வருது. இந்த 000ன்னு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம 2 இதோட நிறுத்தணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் 0.2 அப்படிங்கிறத கொடுத்தோம்னா 2 டெசிமலோட நின்றுடும். இப்போ பாருங்கள் 5.5 ஸ்பேஸ் விட்டு 6.7 கொடுத்தோம்னா 12.20ஓட நின்றுடும். இப்படி தான் ஒரு ப்ரோக்ராமை வந்து போடணும். இது சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இதை விட ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது எப்படி, இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது, இஃப் எல்ஸ் எப்படி போடுறது, இதை பற்றியெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்க்கலாம்.